Taste the Daily. அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிமுத்து வழங்க கேட்கலாம். வணக்கம் மாரிமுத்து. ஏற்கனவே 5 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி இருந்தது. தற்போது 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். என்ன விவரம், விரிவா சொல்லுங்க. மஞ்சுளா, சற்று நேரத்துக்கு முன்பாக தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியன. இந்த விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து தற்போது தென்காசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டனர். இந்த நிலையில் இந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பலி எண்ணிக்கை தற்போது 6ஆக அதிகரித்துள்ளது. மேலும் சுமார் 35க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி மாரிமுத்து. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 35க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 3 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்ததாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிமுத்து வழங்க கேட்கலாம். வணக்கம் மாரிமுத்து, கூடுதல் விவரங்கள் என்ன? தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 35க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட சம்பவத்திலே 40க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த இடத்திலே 6 பேர் இதுவரை பரிதாபமாக இரத்த வெள்ளத்தில் துடிக்க துடிக்க உயிரிழந்திருக்கிறார்கள். 2 தனியார் பேருந்துகள் எப்படி விபத்து ஏற்பட்டது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்த அச்சம்பட்டி என்கிற பகுதியிலே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் எதிராக மோதிக்கொண்ட இந்த சம்பவத்திலே சிறுவர்கள், பெண்கள், அதே போன்று ஆண்கள் என 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அதே போன்று 6 பேர் இந்த சம்பவத்திலே தூரமாக உயிரிழந்திருக்கிறார்கள். படுகாயமடைந்த இந்த 40க்கும் மேற்பட்டோரை தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள், அங்கிருந்தவர்கள், வாகன ஓட்டிகள் அனைவரும் திரண்டு அவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சம்பவம் அறிந்த அக்கம் பக்கத்திலே வசிக்கக்கூடிய மக்கள், வாகன ஓட்டிகள் என அனைவரும் திரண்டு படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய பெண்கள், குழந்தைகள், அதே போன்ற ஆண்கள் என அனைவரையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் தீவிர சிகிச்சையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போதிய வசதிகள் தென்காசி மருத்துவமனையிலே இல்லை என்று கூறப்படுகிறது. அதனால்தான் ஏற்கனவே இந்த விபத்து நடந்து அனுமதிக்கப்பட்ட உடனேயே ஒருவர் உயர்ந்ததாகவும் தொடர்ந்து 5 பேர் உயர்ந்ததாகவும் தற்போது 6ஆக இந்த பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. தொடர்ந்து பலி எண்ணிக்கை உயரும் என்கிற அச்சத்திலே உறவினர்களும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் மிகப்பெரிய அளவில் இந்த விபத்து சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். வாகனங்களில் இதுபோன்று தனியார் வாகனங்களிலே பொதுமக்கள் ஏற்றிச் செல்லக்கூடிய போது ஒருவருக்கொருவர் முந்திச் செல்வதும், அதே போன்று தேவையற்ற அந்த நேரத்தை இவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அதிவேகமாக ஓட்டக்கூடிய காரணத்தினால் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சரியான முறையில் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த உயிரிழந்திருக்கக்கூடிய உறவினர்கள், படுகாயமடைந்திருக்கக்கூடிய உறவினருடைய கோரிக்கையாக இருக்கிறது. மஞ்சுளா, விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ஜெயக்குமார்.